ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 4ல் இன்றைக்கி 2023 கேட்கப்பட்ட அடுத்த ஒரு 50 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்னென்ன எக்ஸாம்லாம் நடந்துச்சு, எப்படி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி, ஓகே இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிக்க முடியும். அப்போ நம்ம படிக்காத டாப்பிக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 2023 கேட்கப்பட்ட ஒரு டெய்லி அதிகமான ஒரு 50 கேள்விகள் வந்து டெய்லி 10 நிமிஷம் பார்க்கலாம், தப்பே கிடையாது. பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சில விஷயம் இலக்கணம்லாம் வந்து சொல்லுவேன். என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியும். டெய்லியும் 2-3 இலக்கணம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க? இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதுவீங்க. நெக்ஸ்ட், சீர் இளமை, இதை எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்கூட்டல் இளமை. ஓகேவா? சீர்கூட்டல் இளமைன்னு சொல்லி இதை வந்து பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ சீர்கூட்டல் இளமைன்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். நெக்ஸ்ட், பூச்சோலை, இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதலாம். 4வது கொஷின், கூட்டப்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யானை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான எண்ணடைய தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ யானை எப்படி வரும்? யானை கூட்டம் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட், சொற்களோட கூட்டு பெயர்களை வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதே பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழக்குலை. பழம் அப்படின்னா பழக்குலை. இதெல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேவா? படித்தாதான் இதெல்லாம் போட முடியும். முன்னெல்லாம் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒளிமரபு, வினைமரபு இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கூட்டு பெயர்களை வந்து கேட்குறாங்க. இப்போ இதுவுமே நிறையா வந்து படித்தாதான் நம்மளால் வந்து போட முடியும். சரியா? கூற்று சரியா தவறா? 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. முல்லைப்பாட்டை பாடியவர் யார்? நப்பூதனார் தான் என்ன பண்ணியிருப்பார்? முல்லைப்பாட்டை பாடியிருப்பார். சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சரி 2 தப்பு. அப்போ இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடுங்க. அப்போ பாருங்கள், அப்போ 1 மட்டும் சரி. ஓகேவா? ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி. கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியார் அணை கட்டியவர் ஜான் பெனிக்யூக். ரைட்டு தான். 9th வந்து படிப்பீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் 9th 2வது இயரில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக தான் என்ன பண்ணியிருப்பாரு? அணையை வந்து கட்டியிருப்பாரு. எங்க? கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை வந்து கட்டியிருப்பாரு. சரியா? அப்போ ஆப்ஷன் சி கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. மார்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது நிறையா நம்ம பாட்டிங்கெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ மனம் இருந்தால் என்ன பண்ணலாம்? மார்க்கம் உண்டு. சரியா? அடைப்புக்குள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ நோயாளன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாளாத காதல் நோயாளன் போல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? மாளாத காதல் வந்துச்சு அப்படின்னா நோயாளன் போல ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அப்போ 1க்கு ஒரு 2 டைம் படித்து பார்த்தீங்கனாலே இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அடைப்புக்கள் இருக்கிறதா நம்ம வந்து தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. முன்ன இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், இதிலே ஒரு 3-4 கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. இனிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் இனிய வணக்கம் வந்து சொல்லணும். சரியா? அப்போ எல்லோருக்கும் இனிய வணக்கம் ஆப்ஷன் பி. படித்து பாருங்கள், படித்து பார்த்தாலே இந்த கொஷின்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அடுத்தது, வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. பொருத்தமான காலத்தை சுட்ட சொல்லியிருக்காங்க. வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இறந்த காலத்தை வந்து குறிக்குது. வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படின்னா காலத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. கூட்டு பெயர்கள்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது அடைப்புக்குறிக்குள்ளே இருக்கிறதுல ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சா? அப்போ நம்ம எப்படி படிக்கணும் 2024 எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக டெய்லி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு 50 கொஷின் டெய்லி ப்ராக்டிஸ் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 2024 எந்த எக்ஸாம் கிட்டாலும் நம்ம ஈஸியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே ஒரு 10 கொஷின்ஸ் வந்துடும். ஓகேவா? நமக்கு கை கொடுக்கும். ஓகேவா? சரியான இணையை தேர்ந்தெடுத்த சொல்லியிருக்காங்க. மழை பெய்யாது. ஓகேவா? இறந்த காலம் சொல்லியிருக்காங்க. இது தப்பு. படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மழை பெய்யும், இது வந்து எதிர்காலம். மழை பெய்யும் எப்போ? எதிர்காலத்தில். நாளைக்கு மழை பெய்யலாம், நாளாரிக்கும் மழை பெய்யலாம். சரியா? ரைட், இது ரைட்டு. மழை பெய்தது நிகழ்காலத்தில். இப்போ மழை பெய்கின்றதுன்னு வரும். இப்போ மழை பெய்து முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். அப்போ இது வந்து நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. தப்பு. மழை பெய்கின்றது. ஓகேவா? மழை பெய்கின்றதுன்னா இப்போ நிகழ்காலத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு. அப்போ நமக்கு சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மழை பெய்யும் எதிர்காலம். அப்போ பார்த்தீங்கன்னா காலத்தை இறந்த காலம், எதிர்காலம், இதோட 2வது கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. சரியா? அப்போ தெரியல அப்படின்னா இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலத்துலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க.
இதெல்லாம் நம்ம பேசிக்காகவே படிச்சுட்டு வரோம். அதனால் இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ணக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இறந்த காலம்னா முடிஞ்சது. சரியா? அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்தது. அப்போ இது வந்து என்னது? இறந்த காலம். பழம் நழுவி பாலில் விழுந்து போச்சு, அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ அது என்ன வரும்? இறந்த காலம் வந்து வரும். விசனம் என்பதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசனம்னா என்ன சொல்லுவாங்க? நேரான சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதோட எதிர்ச்சொல். கவலைன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? எதிர்ச்சொல் ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அப்போ இன்பமாக இருக்கிறது. அப்போ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாமா? அப்போ ஆன்சர் பி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி வரும். அல்லவை என்னும் சொல்லோட எதிர்ச்சொல். இப்போ வந்து பொருத்தமான சொல்லே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கேட்கறதே என்ன அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்குறாங்க, இல்லைன்னா தவறான இணை கேட்குறாங்க, இல்லைன்னா பொருத்தமற்றது கேட்குறாங்க, இல்லைன்னா பொருத்தமற்ற இணை கேட்குறாங்க. சரியா? உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே தவறானது பொருத்தமற்றது எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அதனால் கொஸ்டினை நல்லா படிக்கணும். அல்லவை அப்படின்னு பார்த்தா எடுத்தோடனே தீயவைன்னு போடக்கூடாது. சரியா? அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? அல்லவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ நல்லவை அப்படின்னு சொல்லி போடணும். சரியா? கொஸ்டினை பார்த்துட்டு போடக்கூடாது, கொஸ்டினை ஃபுல்லாக வாசிட்டு போடணும். இதனால தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுது. அது மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எது வேணால் கண்டுபிடி அப்படின்னா அதே மாதிரி இந்த ஊர் பெயர்லாம் மருவி வருது இல்லையா, அதுவுமே கேட்குறாங்க. அதனால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த ஊர் பெயர்கள், அடுப்புக்குள்ளே இருக்கிறது, புக் பின்னாடி இருக்கிறது ஒமிட்டே பண்ணாதீங்க, படிச்சுட்டு வந்துடுங்க. அப்போ மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எது வேணால் கண்டுபிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடலாம்? மயிலாப்பூர் அப்படின்னு எதனா போட்டுருவீங்க. புதுக்கோட்டை என்பதன் மருவு எது வேணால் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? புதுகை. புதுக்கோட்டை அப்படின்னா புதுவைன்னு போட்டக்கூடாது. எல்லாமே எங்கே தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா புதுவைன்னு சொல்லி போட்டுருவீங்க, தப்பு. அப்போ புதுக்கோட்டை அப்படின்னு பார்த்தா புதுகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை, கோட்டையை வந்து கையால் தொடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புதுக்கோட்டைன்னு கேட்டாங்கன்னா புதுகை, புதுகை கேட்டாங்கனாலும் புதுக்கோட்டை. சரியா? நெக்ஸ்ட், சிவிங்கம் தமிழ் படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவிங்கத்தை தமிழ் படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ் என்ன அப்படி தமிழ் படுத்துனா என்ன கிடைக்கும் அப்படின்னா சுவைப்பு பயன். ஓகேவா? சுவைப்பு பையன் வந்து வருது. சரியா? மேகசைன் அப்படின்னா சரியான தமிழ் சொல். புக்குக்கு பின்னாடி நமக்கு ஒரு 5 to ஒரு 5 இல்லைனா 6 வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? தமிழ் சொல், சரியான தமிழ் சொல். இப்போ மேகசைனா என்ன? பருவ இதழ். மேகசைனா என்ன? பருவ இதழ். இதெல்லாமே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 100 to 200 தான் இருக்கும் புக்குக்கு பின்னாடி இருக்கிறது. 6 to 10 வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? படிச்சிங்கன்னா தான் இதுலேருந்து 1 மார்க் வரும். இந்த 1 மார்க் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை செய்யாமல் இருந்தால் கெடும்? நம்மளை வந்து கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. எதை செய்யாமல் இருந்தால் கெடும்? செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். ஓகேவா? இப்படி தான் கொஸ்டின் வந்து அமைக்கணும். இதுவும் பாருங்கள், கொஸ்டினை வந்து நம்மளை தான் அமைக்க சொல்லியிருக்காங்க. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்தும் என்றும் கூறுவர். சரியா? இது 9th. ஓகேவா? 9th வந்து படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்கு, நியூ புக் பா இது. ஓகேவா? எப்படி சொல்லலாம்? கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் யாவை? கரகாட்டத்தை எப்படி சொல்லலாம்? கும்பாட்டம், குடக்கூத்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? கரகாட்டத்தோட வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, நம்மளையும் கொஸ்டின் வந்து அமைக்க சொல்லிட்டாங்க. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையின படர்க்கை இடத்தில் கூறுவது என்ன? மாறன் ஒரு நாள், நாள் வந்திருக்கு. அப்போ இது என்ன ஆகுது? ஒரு நாள் வந்து ஒரு நாள். ஓகேவா? இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இடவழுவமைதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம கொஷினாக கேட்டோம் அப்படின்னா எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வகை வலுவமைதி அப்படின்னு சொல்லி கேட்போம். சரியா? இது எவ்வகை வலுவமைதி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், விடைக்கேற்ற வினா நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நிறையா கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெய்லியும் படிக்க தான் விடைக்கேற்ற வினா இப்படி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒன் லைஸ் வர முடியும். டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மறக்காதீங்க. டெய்லியும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் அதிகமாக இல்லை, ஒரு 50 கொஷின்ஸ் தான். ஓகேவா? குரூப் 2 வரைக்குமே வந்து குரூப் 2 முடிஞ்சாலுமே அடுத்தது தமிழ் முடிஞ்சிச்சா, அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிகே 2023, அடுத்தது 2022, 2021 இப்படி வரிசையாக வந்து நம்ம பார்த்துட்டே வரலாம். அப்படின்னா தான் நமக்கு ஒரு அனலைசஸ் ஓகே நம்ம தெளிவாயிட்டோம். ஸ்ட்ராங்கில் 90 மேலே வந்து போடணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக இப்படி கொடுத்துருக்காங்கன்னு படித்தா மட்டும் தான் 90க்கு மேலே வந்து போட முடியும். ஒரு 85 கொஸ்டின்ஸ் எல்லாமே சாலிடாக போட்டுருவீங்க. அந்த 85 to 95 போடுறதுன்றது தான் நமக்கு ஒரு கடுமையான சவால். அதுக்கு தான் நிறைய பேர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த 10 கொஸ்டின்ஸை நெருங்கணும் அப்படின்னா நம்ம நிறையா படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நெருங்க முடியும். ஓகேவா? அதுக்காக தான் டெய்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்க சொல்கிறோம். ஓகேவா? சரி வாங்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன் அதிவீரம பாண்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கையரோட அரசர் யார்? 10th படிச்சிருப்பீங்க. சரியா? விருந்தோம்பல் டாப்பிக்கில். அப்போ முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரம பாண்டியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கொற்கையின் அரசர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன். சரியா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் அப்படின்னா லைட் ஹவுஸ்னால் என்ன? நீங்கள் 7th 8th படிச்சிருப்பீங்க. கலங்கரை விளக்கம் சொல்லிட்டு. சரியா? மேலே மாட ஒல்லி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? அதுதான் இங்கே வந்து லைட் ஹவுஸ் செல்கிறேன் அப்படின்னா கலங்கரை விளக்கம். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை 6th 10th வரைக்கும் படிச்சிங்கன்னா தான் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே,
அப்போ லைட் ஹவுஸ்னால் என்ன, அங்கே மேலே பார்த்தோம் கலங்கரை விளக்கம் நல்லா உயரமாக இருக்கும், மாட உள்ளேரி மருதன் இளநகனார் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அப்போ சரி ஓகே, லைட் ஹவுஸ்னால் அங்கே கலங்கரை விளக்கம்னு பார்த்தோம். அப்போ லைட் ஹவுஸ்னால் என்ன, கலங்கரை விளக்கம். அப்போ இங்கே நம்ம என்ன போடலாம், தமிழ் சொல் வந்து நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து போடலாமா. ஓகே, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியான இணை தேர்ந்தெடுக்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாமகரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு பெயர். சரியா, நாமகரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு பெயர். ஓகேவா, பிறமொழி சொற்களுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, பழைய புக்கில் இருக்கும், படிச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அது படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக போடலாம். இதுவும் பிறமொழி சொல் தான் வந்து கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மதுரவசனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை. மதுரவசனின்னா என்ன அப்படின்னா தேன்மொழி பாவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறிந்து, அதாவது முன்னெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை வந்து பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பணிந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுதல், பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், பணித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரவிடுறதெல்லாம். சரியா, அப்போ பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், பணித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரவிடுதல். சரியா, நெக்ஸ்ட்டு தகடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. தகழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் இலக்கு. 7th வந்து படிச்சிருப்பீங்க. அன்பே தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் ஒளி வீச அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா. 7th ஒரு பாட்டு பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் சொல்லிட்டு ஞாபகம் வருதா. அதில் தான் இந்த கொஷின்ஸ் வந்து அன்பே தகலியா வார்கடலை நெய்யாக அந்த மாதிரி படிச்சிருப்பீங்களா அந்த கொஷின்ஸ். ஓகேவா, அப்போ அங்கே படித்தா தான் இங்கே வந்து போட முடியும். காருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, நெய்பவர். காருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, நெய்பவர். இது வந்து சொற்பொருளை வந்து கொடுத்துருப்பாங்க, அது படிச்சிங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து போடலாம். காருகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்பவர். நுழாய் அப்படின்னு என்பது இளம் பாக்கு. நுழாய்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது, அப்போ பார்த்துக்கோங்க. நுழாய் அப்படின்னா இளம் பாக்கு. இது வந்து 11th 12th இருக்கும். சரியா, நுழாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் பாக்கை வந்து நம்ம சொல்லலாம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இடையே தேர்வு சொல்லியிருக்காங்க. வீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி. விதினா நம்ம பால்ட்டியில் வந்து படிச்சிருப்போம். பகுதி 1 என்ன, பகுதி 2 என்ன, பகுதி 3 என்ன, இந்த விதி என்ன சொல்லுது, இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னு படிக்கிறோம்ல, அதுதான் விதி. விதினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விதினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரு. அப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விதி தெரிஞ்சால் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஒன்று இந்த விதி தெரிஞ்சாலும் போட்டலாம், இந்த விதி தெரிஞ்சாலும் போடலாம். அப்போ விதினா சட்டம், அந்த வீதி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, தெரு. சரியா, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ நசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைதலாம், நாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு, அதாவது நாசி துளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அப்போ மூக்கில் தான் என்ன சொல்லுவாங்க, நாசி துளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்லா படித்து பார்த்து ஒரு நிமிஷத்துக்கு 2 தடவை படித்து பார்த்து தான் போட முடியும், வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன தான் உரைநடை செயல் வந்து மக்கப் பண்ணிவிட்டு வந்து நம்ம எழுதினாலும், ஆனால் இந்த மாதிரி நமக்கு இலக்கணத்தில் வந்து மார்க் போயிடுது. அந்த இலக்கணத்தில் நமக்கு மார்க் வரணும் அப்படின்னா நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தா தான் நம்மளால ஒரு அனலைஸ் பண்ண முடியும். சரி ஓகே, இங்கே பார்த்தோம் நசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தோம், குறைதல்னு பார்த்தோம். நாசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசி மூக்கு, மூச்சு விடுறோம்ல அந்த துளை தான் என்ன சொல்லுவாங்க, நாசி. அப்போ என்ன சொல்லுவாங்க, மூக்கு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கலை என்னும் சொல்லியிருக்கு, பொருத்தமுடைய இரு பொருளை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கலை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், வாயிலில் கலை, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து முகத்தின் மொழி அப்படின்னு சொல்லலாம். கலைக்கு 2 பொருள் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ கலைக்கு ஒன்று என்ன சொல்லலாம், வயலில் கலை, இன்னொன்று வந்து முகத்தின் மொழி. ஒரு சில உங்களுக்குலாம் ஈஸியாக வந்து இது போட்டுருவாங்க, ஒரு சிலவங்களுக்கு வந்து இது கஷ்டமாக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு சொல் இருபொருள் தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல எல்லாம் சொல்லலாம், சொன்றி சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 7th வந்து படிச்சிருப்பீங்க. அதே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்ல என்ன சொல்கிறாங்க, சொல்ல பதம் இருக்குது, அதான் நெல்ல பதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே படிச்சிருப்பீங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன் டி நெல் பதம். சரியான 2 பொருளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றம் விருப்பம். உறவுனா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சுற்றம் விருப்பத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா, சுற்றி முற்றி இருக்கிறது தான் என்ன உறவு அப்படின்னா சுற்றம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று உறவுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா விருப்பமும் வந்து சொல்லலாம். அடுத்தது உங்கூருக்கு அருகே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, எழுத்து வழக்கு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 கொஷின் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். அந்த போட்டதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு. பார்த்துக்கிட்டிங்களா, உங்கள் ஊருக்கு வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு என்ன வரும், உங்கள் ஊருக்கே வருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுத்து வழக்கில் எழுதுனா வரும். சரியா, நல்லா படிக்கணும், படித்து பார்த்து தான் இது போடணும். வெரசா வந்திருக்கேன், இதுக்கு சரியாக எழுத்து வழக்கை கண்டுபிடிக்கணும். விரைவில் வந்து விடுவேன். சரியா, வேகமாக வந்துடுவேன் எழுதக்கூடாது, விரைவாக வந்துடுவேன் எழுதக்கூடாது, நொடியில் வந்து விடுவேன் எழுதக்கூடாது. விரைவாக, அதாவது ஒரு பணிவாக கரெக்டாக எழுத்து வழக்கில் எப்படி தமிழில் வந்து எழுதணுமோ அந்த மாதிரி வந்து எழுதணும். அப்போ விரைவில் வந்து விடுவேன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி தான். பார்த்துருப்பீங்க. உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வினைத்திட்டம் என்பது வினைத்திட்டம், வினாச்சொல் வந்து சரியான
வினா சொல்ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வினைத்திட்டம் என்பது யாது? அப்போ வினைத்திட்டம் என்பது யாதுன்னு சொல்லி வரும். ஓகேவா? சரியான வினா சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்திய நூலகவியல் தந்தை என அறியப்படுபவர் யார்? யாரு இந்த நூலகவியல் தந்தை? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்திய நூலகவியல் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னு வந்து நம்ம கொஸ்டின் கேட்போம். சரியா? சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். சரியா? எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? நெக்ஸ்ட், பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நிறுத்தற்குறிகள் ஒரு கொஸ்டின்ஸ், வலுவுச்சொல் ஒரு கொஸ்டின்ஸு, அடுத்தது என்னது மரபு தொடர் வந்து பார்த்தோம். அடுத்தது என்னது பூமியால் விளக்கப்பெறும் பொருள் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சரியாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை என்ன பாருங்கள். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். பேரறிஞர் அண்ணா எப்படி செவ்வாழை அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதையை வந்து எழுதினார். ஓகேவா? நல்லா படித்து பார்த்து ஆன்சர் போடுங்க. ஓகே, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். பாருங்க, அதனால் அப்படின்னா ஆமாம் தேர்ச்சி பெற்றான். இனியன் நன்கு படித்தான்னா ஓகேவா, செமிகோலன் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். சரியா நிறுத்தற்குறிகளை இட்டு எழுதணும்னா இந்த மாதிரி வந்து வரும். நெக்ஸ்ட்டு, மாணவன் எதிர்ப்பாலுக்குரிய பெயரை வந்து கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. மாணவன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல், எதிர்ப்பால். மாணவன் அப்படின்னா மாணவின்னு வரும். ஓகேவா? அவங்க நல்லா கொஸ்டின் படிக்கணும். மாணவன் அப்படின்னு பார்த்தா அந்த எதிர்ப்பாலுக்குரிய பெயர் மாணவன்னா என்ன வரும்? ஆப்போசிட்டாக மாணவின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ் எண்கள் அறிவோம்ல கொடுத்துருப்பாங்க. தமிழ் எண்கள் அறிவோம் ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நிறைய ஷார்ட்கட் வந்து படித்து வச்சுருப்பீங்க. நான் சொல்கிற ஷார்ட்கட்டை வந்து படிச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ பார்க்கறதுனால டெய்லியும் நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ இந்த தமிழ் எண்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இந்த 10 நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். கடுகு நெக்ஸ்ட் என்னது? உளுந்து கடுகு உளுந்து. ஓகேவா? நனைச்சி கடுகு உளுந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நனைச்சி அதுக்கப்புறம் சமைச்சி. ஓகேவா? கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி சாப்பிட்டேன். ஓகேவா? சாப்பிட்டேன் என்று அவன் கூறினான் கண்ணன். ஓகேவா? இங்கே பாருங்க, என்று அவன் கூறினான் கண்ணன். ஓகேவா? ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து படிச்சுக்கிட்டு நமக்கு என்றைக்குமே மறக்காது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 1னா கா, 2னா ஊ, 3னா நா, 4னா சா, 5னா என்னது சா, 6னா ஏ, 7னா ஆ, 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7. கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி, சாரிப்பா ருசிச்சு வந்து விட்டுட்டேங்க. இதுங்க ஃபஸ்ட்லன்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட்டேன். என்று அவன் கூறினான் கண்ணன். சரியா? இப்போ இதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1னா கா, 2னா ஊ, 3னா நா, 4னா சா, 5னா ரூ, 6னா சா, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கூ, 10னா காஜிரோ. சரியா? இப்போ இப்படி தான் நம்ம மேட்ச் பண்ணோம். கடுகு உளுந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட்டு என்று அவன் கூறினான் கண்ணன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும். இது ஒரு சிம்பிள் ஷார்ட்கட்டு. தமிழெண்கள் அறிவும் வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும். டக்குன்னு தமிழெண்கள் கேட்டாங்கன்னா கடுகு உளுந்து நினச்சி ருசிச்சு சாப்பிட்டு அவன் கூறினான் என்று கண்ணன் கூறினான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், எழுதி வச்சுக்கிட்டு
நீங்கள் அப்படியே என்ன வந்து மேட்ச் பண்ண வேண்டியதான். சரியா? இப்போ இது நம்ம மேட்ச் பண்ணலாமா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1னா கா ரைட்டு, 2னா ஊ ரைட்டு, 3னா நான் கொடுத்துருக்காங்க ரைட்டு, 4னா என்ன பார்த்தோம்? அப்போ கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி அப்படின்னு வரும். கடுகு உளுந்து நனைச்சி சமைச்சி. இப்போ 4னா சா வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. அவங்க என்ன கேட்குறாங்க? பொருந்தாத இணை தான் கேட்குறாங்க. தவறானதான் என்ன கேட்குறாங்க? அப்போ சா வந்து நமக்கு தப்பு அப்படின்னு சொல்லி வரும். சரியா? அப்போ நமக்கு பொருந்தாது என்ன? சா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். டவுட் அப்படின்னா வீடியோஸ் வந்து போட்டிருக்க தமிழ் எண்கள் அறிவோம்னு சொல்லிட்டு பாருங்கள். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தாவரத்தோட இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டை. இந்த 10th நமக்கு தமிழ் சொல்வளம் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் வந்து கண்டிப்பாக காய் குலை அதுக்கப்புறம் தாளோட அடிவகை எல்லாமே படிச்சிடுங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஷின்ஸ் வந்து வருது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து ஒரு 2 கொஷின்ஸாவது நமக்கு வந்து கேட்டுறாங்க. சரியா? அப்போ தாவரத்தோட இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மட்டை. இவை 3 நாமம் கெடும் நோய் என்று திருக்குறளையொட்டி பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இன்பத்தை வந்து சொல்கிறாங்க. மரபு பிழைகள் வினை மரபு. சரியா? பால் பருகு அப்படின்னு சொல்லி வரும். மரபு பிழையோட ஒளி மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி என்ன பண்ணும்? பேசும். கிளி வந்து பேசும். நெக்ஸ்ட்டு அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன ஆகிய சொற்கள் கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன அப்படின்னு சொல்லி வருது. சரியா? அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டன ஆகிய சொற்கள் தரும் பொருளை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்போ பொருள் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன. ஓகேப்பா? இப்போ 2023 கேட்கப்பட்ட ஒரு 50 கேள்விகள் வந்து பார்த்தோம். ஓகேவா? டே 4 டெய்லி கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.